ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி வந்து என்னோட சாயங்காலம் நான் என்னென்ன வேலையெல்லாம் நான் குட்டி பாப்பாவை வச்சுக்கிட்டு பார்க்குறேன், அதை நான் வீடியோவாக எடுத்திருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பின்னாடி பார்த்தா பால் காஞ்சிக்கிட்டு இருக்குது. பாத்திரத்தை எல்லாத்தையும் வெளியில் அள்ளி போட்டிருக்கேன். என்னோடய செல்லக்குட்டி உள்ளுக்க படுத்துருக்கா, இன்னும் தூங்கலை. அவளை அப்படியே விளையாட விட்டு அப்படியே எல்லா வேலையுமே பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வீடு வாசல்லாம் வீட்டை கூட்டிகிட்டேன். ஒரு நிமிஷம், வீடெலாம் கூட்டியாச்சு. இங்கே பாருங்கள், இதை ஃபுல்லாமே கூட்டணும். வாசல் எல்லாம் கூட்டிகிட்டு இவ்வளோ பாத்திரம் இருக்குது எனக்கு விளக்குறதுக்கு. எங்கள் தாத்தா பால் கேட்டாங்க, அவங்களுக்கு மட்டும் காய வச்சு கொடுத்துட்டு நான் சாப்பிடணும். இன்னும் நானுமே சாப்பிடல. மதியமே பாப்பா அழுதுகிட்டே இருக்கவங்க சாப்பிடல. இதில் இங்கே பாருங்கள், காலையில் வாங்கின பணியாரம் அப்படியே இருக்குது, யாருமே சாப்பிடவே இல்லை. என்னடி சொல்லும், பால் கேட்குறாளே. அவங்கதே பாலே காய வைக்க சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நிலத்துக்கு ஃபோன் அடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு வேணான்னு சொல்லிட்டாங்க. இங்கே பாருங்கள், இதெல்லாம் எவ்வளோ குப்பையாக இருந்துச்சு, கூட்டணும்னா நீட்டாகிருச்சு. நீ வாசல் கூட்டிகிட்டு பாத்திரம் விளக்கணும். இது கூட்டுறதுக்குள்ளாட்டி 10 தடவை பார்த்துருப்பேன். அதுக்குள்ளாட்டி பால் எடுத்து பாலை கக்கிட்டா அழுதுட்டா. இப்போயும் சவுண்டு கேட்குது ஏண்டு. ஹைராமா, ஹைராமா, ஏண்டி கூப்பிட்ட? ஏன் கூப்பிட்டீங்க அம்மாவை? செல்லக்குட்டி ஹைராவ், ஹைரா என்ன அமைதியாக இருக்க? என்னடா பார்க்குறீங்க? தங்கக்குட்டியோட விளையாடாமல் அம்மா போய் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கானா? இப்போ நைட்டு எப்படி சாப்பிட்றது? அம்மா இன்னும் மதியமே சாப்பிடல தெரியுமா? நீ சாப்பிட்டியா? இலக்கி, பேசாமல் படுத்து விளையாண்டுக்கிட்டு இருக்கியா? அம்மா போய் எல்லா வேலையும் டக்குன்னு முடிச்சுட்டு ஓடியாந்துடுறேன். டக்குன்னு முடிச்சுட்டு ஓடியாந்துடுறவா? என்னம்மா பார்க்குற? போயிட்டு வந்து அம்மா தொடச்சி விட்றேன். உனக்கு உடம்புலாம் தொடச்சி விட்டு. காய்ச்சலாக இருக்குல்ல? காய்ச்சல் இருக்குது. தடுப்பூசி நேற்றேன் ஃப்ரெண்ட்ஸ் போட்டு வந்தேன். காய்ச்சல் இன்னுமே இருக்குது. 2 தடவை சிரப் கொடுத்தேன். இன்னுமே லைட்டாக காய்ச்சல் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நைட்டு போட்டு வச்ச டீ. இப்படி மிச்சமான டீ தூள் வேஸ்ட் எல்லாமே செடிக்கு ஊற்றுனீங்கன்னா நல்லா செடி வளரும். இது வந்து நார்த்தங்காய் செடி ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து எங்கள் அப்பா விதை போட்டு முளைக்க வச்சது. செடி கொஞ்சம் நல்லா வளருது. எங்கள் அப்பா வர்றப்போ ஃபுல்லாக தண்ணி ஒரு 2 நாள் நல்லா வந்துச்சு. அதுக்கப்புறம் சுத்தமாக வரலை. இவ்வளோ வாழமாக குழி தோண்டியும் தண்ணி வர மாட்டேங்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கூட்டி குப்பை வழியிலே அள்ளி வச்சாச்சு. இன்னும் எங்கள் அம்மாய்க்கு துவைக்க போனாங்க, இன்னும் வரவே இல்லை. இந்த மரத்துலேருந்து இலையாக கொட்டி சாயங்காலமும் காலையிலையும் ஒரு வாளி கூட்டி எழுறாப்புல இருக்குது. இந்த வரேன் மாயே. என் செல்லக்குட்டி அழுக ஆரம்பிச்சிட்டா. ஹைரா குட்டியை தொடச்சி விட்றாங்களா? ஹைரா குளிக்கலையா நீனு? சரி, தொடங்கி நான் போய் சமைக்கிறேன். இன்னும் காய போடல. இப்போதையும் ஃப்ரெண்ட்ஸ் உலையெல்லாம் வச்சு விட்டு அரிசியும் போட்டாச்சு. இவ்வளோ காஞ்சு இவ்வளவு துணி போய் கம்மாயில் போய் துவைச்சிட்டு வந்தாங்க. இதை ஃபுல்லாக காய போடணும். இங்கே பாருங்கள், இந்த பாத்திரம் விளக்கெல்லாம் அது அப்படியே இருக்குது.
இவங்களுக்கு என்ன வேலைன்னா அந்த நெல்லை பூரா இந்த மூட்டையில் இருக்கிறத கொத்தி கொத்தி கீழே தள்ளி விடுறதே வேலை. அடி வேணுமா? அடி வேணுமா? பாப்பாவை அம்மாச்சி பார்த்துக்குறாங்க, அதனால இந்த வேலையெல்லாம் பொறுமையாக பார்க்கலாம். ஹைரா 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 தெரியுதா அம்மா குரல்? ஹைரா பாரதி அப்பல காலை தூக்கி வாயில ஊட்டி சப்புறாளடா. இப்போ புது புது பழக்கமாக பழகிக்கிட்டு வர்றாங்க. இப்போ வந்து காலை எடுத்து வாயில் வச்சு சப்பிக்கிட்டு இருக்காங்க. அது பிடிச்சி இழுக்க முடியலையா? அப்பதான் நீ போயிட்டியா போயிட்டு கொடுத்துட்டு இப்பத்தே கொடுத்துட்டு அப்படியே வளைச்சு கொண்டு வராங்க. சேட்டை சட்டை வேற டிஸ்டர்ப் பண்ணுது, குறுக்க கிடந்துக்கிட்டு. சட்டை விட்டுருவேன் அதான் அப்படிங்கிறவங்க செல்ல கட்டி. இன்னைக்கு நைட்டு சாப்பாடுக்கு சாம்பார் தான் வச்சேன். ரொம்ப ஹீட்டாக இருக்கு. முள்ளங்கி சாம்பார். இனி பாருங்க, நான் எப்படி குழம்பு வச்சாலும் பிடிக்கலன்னு சொல்ல போகிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், சாம்பார் வச்சதுக்கப்புறம் பால் கருவாடு குழம்பு வச்சேன் எனக்காக. குழம்புன்னு சொல்ல முடியாது, நல்லா கூட்டு மாதிரி வச்சேன். நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு. எல்லாருமே சாம்பார் சாப்பிடாமல் இதே சாப்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஷார்ட்ஸில் இந்த வீடியோ போடுறேன், பிடிச்சிருந்தா நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைக்கு பால் கொடுக்குறவங்க இந்த பால் கருவாடு சமைச்சு சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட்டும் செம்மையாக இருக்குது. செய்கிறது ரொம்ப ஈஸி தான். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அது பார்க்குறப்பே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.